வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்த பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. மோசேயை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். மோசே தெரிஞ்சு கொண்டிருந்த போது கர்த்தர் மோசை கொண்டு வல்லமையான காரியங்களை நடப்பித்தார். நமக்கெல்லாம் தெரியும், எகிப்திலே 10 விதமான வாதைகளினாலே பல அற்புதங்களினாலே செய்து ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தினார். ஆனால் அவர் வழியிலே மரித்து விட்டார். அவர் மரித்த பிறகு அந்த ஸ்தலத்தில் ஊழியத்திற்கு அடுத்தபடியாக யோசுவாவை கர்த்தர் நிறுத்துகிறார். யோசுவாவை கர்த்தர் நிறுத்தி யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்துலையும் உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்கிறார். அதில் ஆண்டு சொல்ல, நீ பலங்கொண்டு திடமாண்டா இரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய நானும் உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அதை தான் பார்க்குறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்ன செய்வார்? அதுதான் இன்றைக்கி நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள்லாம் கர்த்தர் உங்களை கை விட்டுருவார். உங்களை மட்டும் இல்லை, என்னை மட்டும், என்னையும் கூட தான். நானும் கூட நம்ம நீட்டு இருந்தோம், குறை சொல்லிட்டு முறுமுறுத்து இருந்தோம். கர்த்தர் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க, குறை சொன்ன முறுமுறுங்க என்ன நடந்தாங்க. அதில் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராது. அதில் தன்னுடைய கர்த்தர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக யோசுவாவை கற்று தெரிஞ்சுக்கிட்டார். ஏன் யோசுவா கற்று தெரிஞ்சுக்கிட்டார்னா, யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாத இருந்தானா. அதோடு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்தானா. அந்த ஊழியக்கார் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தானா. அவன் தன்னுடைய எந்த இடத்துல போனாலும் அவன் நமக்காக மனிதர்கள் தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு என்று சொன்னால் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். அதோடு மட்டுமல்ல, அந்த மோசே சொன்ன வார்த்தையை அப்பட்டமாய் கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே அவன் தலைவனுக்குரிய எல்லா தகுதி அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதனால் கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட என் தாசனாகிய யோசுவா மேலே உன் கைகளை வை என்று சொல்லி அவனை வைத்து அபிஷேகம் பண்ணி அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் 5ஆம் வசனம் பாருங்கள். நீ நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்ல. அப்போ சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நீ செய்வதில்லையா, எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா தன்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திலே அவர் தன்னுடைய முதல் முறையாக அந்த தலைவனுடைய அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஜனங்களை நடத்தும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர் ஆண்டவருக்கு சில காரியங்களை அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கும்போது 8ஆம் வசனம் பாருங்கள். நீ இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார், அப்போ நீ புத்திமானாய் நடந்து கொள்வ, நீ வழியை வாய்க்க பண்ணுவ. எப்பன்னா, நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு இரவும் பகலும் என்ன செய்யணுமா, தியானித்து கொண்டிரு. அல்லேலூயா. தம்பி, பைபிள் வச்சுக்கணும், எல்லாம் படிக்கணும். நம்ம எங்கேயோ பார்த்துன்னு பைபிள் வச்சுருக்காதீங்க. திடீர் சொல்லும் போது திகைக்காதீங்க, சொல்லும் போது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லோரும் நமக்கு சொல்லும் போது எங்கேன்னு தேடாதீங்க. நம்ம சொல்லும் போது எடுத்து வச்சுருங்க. பைபிள் வசனத்தை பாருங்கள். நம்ம எல்லாம் யாரோ ஒருத்தர் வாசிப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம எங்கே அக்கறை எட்டுன்னு அப்படி கவலையற்று இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வந்தால்
பைபிளை கொண்டு வரணும், பைபிள் வாசிக்கணும், அது அர்த்தத்தை நீ புரிஞ்சிக்கணும். சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, மாற்றம் வராது. பைபிள் நீ படித்தாதான் மாற்றம் வருது, இதில் இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆதலால் நீ வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா, தியானித்து கொண்டு இரு. அப்போ சொல்கிறாரு, அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், என்ன செய்ய புத்திமானாய். எப்போ கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நீ புத்திமானாய் வழியை வாழ்க்கை பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். இப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இந்த ஆண்டிலே நமக்கு இது யோசுவாவுக்கு நடக்க போகிற எதிர்கால செய்தி. அவர் தன்னுடைய இனி மக்களை நடத்தும் போது அவர் எப்படி நடந்து கொள்ளணும் குறித்து புத்திமதியை கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மற்றமல்ல உற்சாகப்படுத்துகிறார். நான் மோச இருந்தப்போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்பட வேணாம், கலங்காத திகையாத இரு என்று சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இது இருந்தால் நான் உன் கூட இருந்தால் கூட நீ பைபிள் என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிப்பது மட்டுமல்ல, தியானிக்கணும். தியானிச்சினா தான் நீ என்ன செய்வ, உன் வழியை வாய்க்க பண்ண புத்திமான நடந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைங்க இன்றைக்கு நாம் இந்த வருடத்தின் துவக்கத்திலே வேதத்தை அதிகமாக வாசிக்கும்படியாக தீர்மானிக்கணும். போன வருஷத்தில் பைபிள் முடிச்சிங்க எத்தனை பேர்? ஒரு பைபிள் வாசித்து முடிச்சேன்னு சொல்லுங்கள், கையை தூங்கலை பார்க்கலாம். எந்த மூஞ்சிலாம் பாருங்களேன், ஒன்றாவது உற்சாகமாக பாருங்கள். ஒன்று நம்ம ஒரே ஒரு ஆள், நமக்கு ஒரே ஒரு ஆள் அதில் சரி ஒன்றுன்னு இல்லாத போகக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்துங்க, பைபிள் பார்த்தா டக்குன்னு எடுத்து வாசிக்கிற மாதிரி இருக்குது. மாற்றுங்கதா, ஆரம்பத்தில் மாற்றம் இருக்குதா? ஒரு பைபிளை ஒரு ஐயா சொன்னார், ஒரு வீட்டில் ஒரு பணக்காரர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் அவர் சொன்னார், நான் பைபிளை ஒரு வருஷத்தில் 3 முறை முடித்திருக்கிறேன். அவங்க சொன்னாம நாங்கள் 3 முறை முடிச்சிருக்கிறோம் என்று சொல்லி அதை பறைசாட்டிட்டு இருந்தார். அந்த பெருக்கிற அந்த அம்மாவை பார்த்து, நீ பைபிள் படிப்பியா, சர்ச்சுக்கு போவியா, பைபிள் படிப்பியா, ஒரு முறையாவது படிச்சிருக்கிறியா அப்படின்னு அவரில் பார்த்து கேட்டாராம். அந்த அம்மா சொல்லிச்சான் தாழ்மையோட, ஐயா பைபிள் படிப்பையா, பைபிள் முடிச்சுக்கிறியா, நாங்கள் 3 முறை படிச்சிருக்கிறோம் பைபிளையே. அவங்க சொன்னாங்க, இந்த வருஷத்தில் 7 முறை படிச்சிருக்கையா. யோசித்து பாருங்கள், ஒரு பெருக்கிற அம்மா எத்தனை முறை முடிச்சுதான்? இவர் இவ்வளோ பெருமை பாராட்டி இவ்வளோ உற்சாகமாக சொன்னாண்டு சப்புன்னு போயிடுச்சு. ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை, நம்ம இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம், கடைசியில் 7 முறை முடிச்சிருக்காங்களே. இன்றைக்கு சாதாரண மனிதர்களெல்லாம் வேதத்தை அதிகமாக தியானிக்கிறாங்க, கர்த்தரை அதிகமாக வாசிக்க இந்த ஒரு வருஷத்தில் 2 முறை 3 முறை பைபிளை படிக்கிறாங்க. நாம் படிக்கிறதில்ல, இங்கே வர்றது நமக்கு கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு ஆமேன் தோத்திரம் அலே வரலாமா போட்டோமா ஸ்தோத்திரமாட்டு பேக்கில் பைபிள் போட்டுன்னு போயிட்டே இருக்கிறோம். என்கிட்ட இதை பாதுகாப்பாக இருக்கும், மறுபடியும் கொண்டு வருவோம் பைபிளை. இங்கே வந்து பிரிப்போம், மறுபடியும் பிரித்து அல்லேலூயா தோத்திரம் போட்டோமா அப்படின்ட்டு செய்வோம், எடுத்து பைபிள் போட்டுன்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம தன்னுடைய இது ஒரு முறையாவது நமக்கு முடிக்க முடியுதா? நமக்கு வேலை, வருமானம், குடும்பம், சூழல், உற்றார் உறவினர்கள், நிகழ்ச்சிகள், என்ன சொல்கிறோம் நம்ம காரியங்கள், இதுதான் நமக்குடைய வேலை இருக்குது. பைபிளை வச்சுட்டு நம்ம இந்த வேலை தான் பார்த்துன்னுக்கிறோம். ஆனால் நம்ம உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறோமே தவிர தேவனோடு ஒட்டி கொண்டு இருப்பதிலே நம்ம குறைவாக இருக்கிறோம். நீ யோசித்து பாருங்கள், நம்ம தன்னுடைய ஒரு ஆண்டில் 7 முறை பைபிள் முடித்த ஒரு அம்மா எங்கே இருக்குது? ஒரு முறை கூட படிக்க முடியாது முழிச்சு நிற்கிற ஜனம் எங்கே இருக்குது? யோசித்து பாருங்கள். எல்லாம் படித்தவங்க தானே, பைபிள் படித்தவங்க எடுக்க சொன்னால் அப்படியே வெண்ணையாக எடுப்பீங்க. ஆனால் இதில் கிரியையில் இருக்குதா முடியுது அவங்களால? அப்போ நம்ம ஏன் முடியல? அப்போது நம்ம சும்மா அந்த பேச்சுக்கு இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது தேவைப்படுது, வாழ்க்கைக்கு தேவைப்படலை. ஜபெல்லாம் பண்ணுறீங்க, ஆண்டவரே வசனம், ஆனால் ஒன்றும் கிரியை செய்யலை. அதனால் நம்ம வேதத்தை வேதம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்கா இருப்பதாக வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போது இரவும் பகலும் அதை
என்ன சத்தமாக சொல்லுங்கள். பைபிள் வசனம் தானே கேட்குறேன், நாங்கள் தனியாக கேட்கல, இங்கே படித்தது தான் கேட்குறேன். 2 முறை படித்து, ஏற்கனவே 1 முறை படிச்சிருக்காங்க, 2வது முறை நான் படிச்சிருக்கேன், 3வது முறை 1 முறை யாக்கோ படித்தேன், நான் முறை 1 முறை படிச்சுன்னு தானே இருக்கிறேன். அப்போ அந்த வசனத்தை தானே கேட்குறேன். நான் இது 2 முறை சொல்லிட்டேனே. இப்போது வேதம் நமக்கு சொல்வது, நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாத இரவும் பகலும் அதை செய்கிறோமா? அதான் கேள்வி. நம் புத்திமானா இன்றைக்கு நான் பார்க்குறோம், நீ காரியத்தை வாய்க்க பண்ணுவா என்று சொல்கிறார்ல, புத்திமானா நடந்து கொள்வா என்று சொல்கிறார்ல. அப்போ எங்கே நடக்குது? நமக்கு நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுகிறோமா? ஆனால் நம்ம தன்னுடைய பைபிளே நமக்கு நம்ம தன்னுடைய இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கார ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ம உற்சாகமாக சொல்லுவோம். ஆனால் நம்ம எதுன்னு சொல்கிறது, தன்னுடைய நீ புத்திமானாய் நடப்பதற்கு புத்தி எங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? அறிவு எங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? உலகத்திலேருந்து வராது, பைபிள் படித்தா தான் வரும். அதில் கர்த்தருடைய வசனம், அந்த வசனத்தை நம்ம விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தெய்வ வசனத்தில் வரும். அல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த தன்னுடைய வேத வசனத்தை விட்டு பிரியர்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கணும்னா நீ தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா. அதோடு மற்றவர்கள் 9வது வசனம் பாருங்கள். சத்தமாசி அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அதனால் நம்மை தன்னுடைய பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிக்கிறவர். கர்த்தர் உன்னை கொண்டு அவர் நினைத்த திட்டங்களை நிறைவேற்ற வல்லவர். ஆதலால் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாத. இந்த வருஷத்தில் இன்னொன்று, நாம் நீ தன்னுடைய கர்த்தருடைய நம்ம தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ பலங்கொண்டு திடமா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ நீ தனியாக இல்லை, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது, கரங்கள் தட்டி உற்சாகமா, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வியே நான் தோற்று போவதில்லையே, தோல்வியடையில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை தகர்த்திடுவே, மலை
ஆண்டவர் உன் கூட இருந்தால் தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அவர் என்னால் நமக்கு அவர் நம்மோடு இருப்பதினால மலைகள் குன்றுகள் நம்மை அசைப்பதில்லை, பள்ளத்தாக்கள் நம்மை பாதிப்பதில்லை, சோதனைகள் நம்மை பாதிப்பதில்லை, பாடுகள் நம்மை தன்னுடைய சிறைப்பிடிப்பதில்லை. அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் கூட இருப்பார். அப்போ முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லையா? அவர் சொன்னார், நான் மோச எடுப்போல உன்னுடைய இருப்பேன், நீ பலங்கொண்டு திடமான நீ என் ஜனங்கள் நடத்தின. இப்போ முதலாவது ஒரு கீழ்ப்படிதல். ரெண்டாவது நமக்கு ஆண்டவர் ஆலோசனை, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் வசனத்தை தியானித்து கொண்டு வரு. 2 3வது வாக்குத்தத்தம் சொல்ல, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆதலால் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் பைபிளை வாசித்து முடிக்க போகிறீங்க? 1 முறை 2 முறை, 1 முறை வாசித்து முடிக்க போகிறலாம், கையை தூக்கப்படலாம். 1 முறை வாசித்து முடிக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் அவ்வளோதானா? 10 நம்ம தூக்கலாமா? வேணாம் 11 கொஞ்சம் அரை கம்பத்தில் பறக்க விடுவோம். எதுக்கும் இல்லையா? நம்ம 2 முறை வாசித்து முடிக்க போகிறோன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். 2 முறை. அல்லேலூயா. 2 முறை வாசித்து முடிக்கலாம். ஒரே ஒரு வேலைக்கார அம்மா 7 முறை பைபிள் வாசிக்குதுன்னா எத்தனை? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம், காலையில் 5 சாயந்தரம் 5 வாசிக்கலாமா? வாசிக்க முடியாதா? அதிகம் எடுத்துட்டா 50 அதிகாரம் இருக்குது. 5 நாள் முடிஞ்சிச்சா? ஒரு அதிகாரம் முடிஞ்சிச்சா? ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சா? அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. யாத்திரையாகவும் 40 4 நாள் 9 நாள் ஆச்சு. அவதான் லேவியாகமோ எத்தனை அதிகாரம் சொல்லுங்கள்? அது கம்மியாக தான் இருக்குது. 24 27 அவ்வளோதான் நமக்கு. அந்த ஏன்னா 3 நாள் இல்லையா? 3 8 24 3 9 அதில் நமக்கு 3 நாள். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தன்னுடைய தொடர்ச்சியாக ஏதாவது டார்கெட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக படித்தோம். அப்போ தானே சத்தியம் தெரியும். பைபிள் வசனம் தெரியாதான் தான் முடிக்கிறோம், வசனம் தெரியாதாலும் முடிக்கிறோம். இப்போ நம்ம சரியாக கனி கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் தெரியல, வசனம் தெரியல. வசனம் தெரிஞ்சால் தானே நம்ம ஜெபம் பண்ணுறது கூட இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இப்போ வசனத்தை சொல்லி ஜெபம் சும்மா நம்ம அடிச்சு விட்றோம், அவ்வளோதான். எப்போதும் போல் வழக்கத்தின் போல் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தில் காரம் சாரம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நமக்கு ஏற்ற வழியில் ஏற்ற வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்போ தான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஏன் சில நேரத்தில் தன்னுடைய சுபாவங்கள் மாறல, எண்ணங்கள் மாறல, இன்னும் கிரியைகள் மாறலன்னு கேட்டிங்கன்னா பைபிளை படிக்காதவங்க மாறாது. ஒருவேளை படிக்க தெரியல கூட வீட்டில் உட்காந்து படிக்கிறது கேட்குறாங்க பாருங்கள், அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா வசனத்தை கேட்குறாங்கல்ல, இல்லை செய்தி கவனமாக கேட்குறாங்க, அவங்க மாறிடுவாங்க. சும்மா எங்கள் வசனத்தை தெரியலன்னு சொல்லிட்டு பைபிளை வச்சுட்டு எங்கேயோ பார்த்துன்னு எங்கேயோ அடிக்கடி செல்ஃபோன் எடுத்துன்னு வெளியே ஓடின நீ சுத்தமாக தேரவே மாட்டேன், வேஸ்ட்டு. கடைசியாக ஒரு கழிவு நீயாக தான் இருப்ப. பைபிளை நீ வாசிக்காத போயிட்டுன்னா மாற்ற செய்யாது, வரவே வராது. ஆமாவா இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக மாட்டீங்க. அறிஞ்சால் தான் விடுதலை ஆகும், அறிலன்னே செய்து விடுதலை ஆகாது. பிள்ளைகளை கூட வீட்டில் உட்கார வச்சு படிக்க சொல்லணும். 3 அதிகாரம் 4 அதிகாரம் இல்லை வாசிக்க சொல்லணும். அதில் நமக்கு பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்துட்டீங்க, அவள்தான் நீங்களே என்ன செய்றீங்க, மகனை தண்டிக்கிறதுன்னு அர்த்தம். பிள்ளைங்களை உட்கார வச்சு ஜெபம் பண்ணி சொல்லி பைபிளை வாசிக்க சொல்லணும். நீங்கள் கேட்கணும், படிக்க தெரியல நீங்கள் கேட்கணும், நிறைய வாசியமானு. அதனால் தன்னை ஒவ்வொரு பிள்ளை சத்தமாக உயர்த்தி எப்போ வாசிக்கிறாங்களோ அப்போ தான் மாற்றம் வரும். வாய்க்குள்ளே முணங்குன்னு வச்சுக்கேன், வேஸ்ட்டு. ஜெபம் பண்ண தெரியுதா? சில நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணால் எது ஜெபம் பண்ண தெரியும் ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிக்கிறோம்ல. காரணம் என்ன? வீட்டில் இல்லை. எப்பவுமே நம்ம எங்கே என்ன செய்கிறோமோ அதுதான் இங்கேயும் செய்வோம். வீட்டில் என்ன செய்கிறோம் அதுதான் செய்வோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால் நம்ம வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாக முயற்சி செய்ய முன்னேறுவதற்காக பிரயாசம். ஒரு வருஷத்தில் நாம்
2 முறை 3 முறை பைபிளை படிக்கணும். நம்ம ஒரு முறை படித்தா பத்தாது, இதெல்லாம் சாதாரணமாக. ஆனால் 2 முறை 3 முறை படிக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டால் மட்டும் போகாது. பைபிள் இருக்குதுன்றது காமிக்கிறதுக்காக பைபிள் வச்சுன்னு காமிச்சா போகாது. என்ன வீட்டில் அதிகமாக வாசிக்கணும், சாட்சி சொல்லணும். நான் இந்த பழைய ஏற்பாடு இந்த 2 மாதத்தில் 3 மாதத்தில் முடிச்சிருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நான் சொல்லும் போது நம்ம இன்னொருத்தர் பக்தி விருத்தி ஆகணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால் நம்ம தன்னுடைய இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்தா தான் மாற்றம் வரும். வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தர் நமக்கு எந்த சந்தர்ப்பம் நம்ம கைவிட்டுருவார், ஆண்டு நம்மோடு இருப்பார், விட்டு விலக மாட்டார்ன்றது பார்த்தோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் கை விட்டுருவாராம். எப்போ? என்னாகமும் 14வது அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 41. வாசிங்க சகோதர மத்தியில் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. மோசே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளைகளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்படுவீர்கள். ஏறி போகாதிருங்க. மலையில் ஏற துணிதாங்க, ஏறி போகாத. கத்தவங்க நடுவில் இல்லை, கத்தவங்க நடுவில் இல்லை இப்போ. ஆனால் எதற்காக, என்ன சம்பவம் நடந்ததுன்னா, ஆண்டவர் 12 கோத்திரத்தில் 12 மனிதர்களை கர்த்தர் தெரிந்துக்கிட்டார். இவர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக, வேவு பார்க்கும்படியாக, உளவு பார்க்கும்படியாக 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். ஐயா இப்படி உட்காந்துங்களேன் ஐயா, இந்த பக்கத்தில் யாக்கோப்பு இதெல்லாம் முன்னாடி உட்காரலாமா? தூண் மறைவில் இருக்கிறீங்க, இப்படி உட்காருங்க ஐயா. தெரியுது ஐயா அல்ராஜையா? நம்ம வேதம் நம்ம சொல்லுகிறது, 12 பேரை அனுப்பினார். 12 பேர் கானான் தேசத்தை சுற்றி பார்த்தாங்க, வேவு பார்த்தாங்க. வேவு பார்த்து எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் வந்து ஒரு திராட்சை கொலையை, எவ்வளோ பெரிய கொலை, அதை 3 பேர் தூக்கிட்டு வராங்க. கொலையை அறுத்து அப்படியே தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு கனி நிறைந்த இடமா இருந்தது. மலைகள் நிறைந்த இடம், தண்ணீர் பாய்கிற இடம், அங்கே தோப்புகள், துறவுகள், விவசாயங்கள், செழிப்பான காரியங்களை பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே வந்து மோசக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம், உடனே போய் நம்ம குடியேறலாம். கர்த்தர் நம்ம அந்த தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த குடிகளுடைய ஜனங்களுடைய உள்ளம் சோர்ந்து போயிட்டுது என்று சொல்லும்போது 2 நபர்கள் சாட்சி கொடுத்தார், யோசுவாவும் காலேப்பும். 10 நபர்கள் அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்னாங்க, நாங்கள் போய் வந்தோம், ஆனால் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், ராட்சத பிறவிங்க இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம். கவனிங்கம்மா, இந்த நேரத்தில் பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க மாட்டீங்க, கேட்க வேண்டிய நேரத்தில் பைபிள் அத்தை தான் வசந்த் தான் சொல்லினுக்கிறேன், நீங்கள் படிக்கிறத தான் நான் சொல்லினுக்கிறேன். அதில் அவர் சொல்கிறாரு, தன்னுடைய 10 நபர்கள் அவர்கள் தன்னுடைய துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நாங்கள் போய் வந்தோம், நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே ராட்சித பிறவி இருக்கிறாங்க, அவர் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், ஆதலால் நம்ம அவருக்கு மேற்கொள்ள முடியாது, ஆதலால் தன்னுடைய ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், அங்கே நம்ம அழிச்சிடுவாங்க என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினோடனே எல்லா ஜனங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஜனங்களும் ஆரம்பித்து, நாங்கள் எதிரி கையில் ஒப்பு கொடுக்க எங்களை கொண்டு வந்தீருன்னு ஜனங்க சொன்னாங்க. ஒரு தலைவனை தெரிந்துக்கிட்டு, நாங்கள் பின்னாடி போவோம், வாங்க நம்ம கானான் தேசத்துக்கு போய்டுவோம், இது எகிப்துக்கு போய்டுவோன்னு சொல்கிறாங்க. ஆண்டோடைய கோபம் இறங்கினது, கர்த்தருடைய கோபம் இறங்கினது. மோசே சொல்கிறாரு, இந்த ஜனங்களை அவர் முறுமுறுப்பு கேட்டேன், குறை சொல்லுது கேட்டேன், என் ஜனங்களை நீ உன்னை பெரிய ஜாதி ஆக்கிற, நீ என்னை விட்டுடு, அந்த ஜனங்களை அடித்து போடுறன்றார். மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார், ஏசப்பா நீங்கள் கொண்டு வந்தீங்க,
அந்நிய ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்தீங்க, இப்போ அதை அழிச்சு போட்டிங்கன்னா அந்நிய ஜனங்களுக்கு வந்து நம்முடைய நாமத்துக்கு என்ன செய்வீங்க, உண்மை ஆராதிக்க ஜனங்க என்ன செய்வீங்க என்று சொல்லி அவருடைய கோபத்தை ஆற்றப்படுகிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 14 கடைசி வசனம் பாருங்கள், அதான் 14 கடைசி வசனம் பாருங்கள், 15 வசனம். அப்போது அமலேக்கியரும் கானானியரும் அந்த அல்லேலூயா. ஆதலால் இவர்கள் தன்னுடைய மலையில் ஏறத் தொடங்கினாங்க. அங்கே யார் இருந்தாங்களாம், அமலேக்கர் இருந்தாங்களாம், கானானியர் இருந்தார்களாம். அவர்களை ஓட 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 துரத்தி முறியடிக்கப்பட்டான். ஆனால் 42 வசனம் பாருங்கள், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். 43 பாருங்கள், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினாலே விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால், வருதா, கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் என்ன சொல்ற, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்ட. ஏன்னா எப்போ நீ விட்டு வந்த பாதையை நினைக்கிறியோ, நீ எப்போ ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை அடிமத்தன வீட்டிலிருந்து பிரித்தெடுத்து உன்னை சுதந்திரவாளியாய் தன்னுடைய ஜீவனின் பாதையில் சத்தியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ இதை வெட்டி நாம் எப்போ நீ குறை சொல்ல ஆரம்பித்து எப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறியோ அப்போவே கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார், உங்களோட இருக்க மாட்டார். நீங்கள் இப்போ ஊழியக்கார் சொல்லும் போது உட்காந்து குறை சொல்லிடுற, நீ அவள் தான் போச்சு. உன் முறுமுறுத்துனா உனக்கு ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதத்துக்கு வந்தது ஆசீர்வாதம் இல்லாத போய்டும். அம்மாவா இல்லையா? இதுதான் செஞ்சாங்க ஜனங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் பயம் இல்லாமல் தன்னுடைய ஊழியக்காருக்கு விரோதமாக அல்லது முறுமுறுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காண முடியல, தோல்வியை கண்டாங்க. உற்சாகமாக அந்த நேரத்தில் ஓடி போய் மலை மேலே ஏறி போகிறாங்க. நாங்கள் அவருக்கு ஆண்டு விரோதமாய் பாவம் செஞ்சோம், நாங்கள் தப்பு இது செஞ்சிட்டோம், நாங்கள் போவோம்னு சொல்லி அவர் சொல்கிறார், நீங்கள் போகாதீங்க. மோசையும் உடன்படிக்கை பெட்டியும் பாளையத்தை விட்டு என்ன செய்யலையாம், அந்த இடத்த விட்டு போகல. இவங்க போயிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி எடுக்கலை, மோசை கூப்பிடல, தன்னிச்சையாக போயிட்டாங்க. ஆனால் போய் ஓர்வா மட்டும் நிச்சயதாங்களாம். கடைசி வாசனமே துரத்தினார்கள். பாருங்கள், அவர் துரத்தினார்களாம், பட்டயத்தால் வெட்டுப்பட்டார்கள், அதில் தோல்வியை கண்டார்கள். கர்த்தர் எதிரின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அதில் அருமையானவர்கள், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஊழியக்காரர் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே என்ன செய்யணும். சபைக்குள்ளே துர்ச்செய்தி என்ன செய்யக்கூடாது, உனக்கு ஆபத்து. துர்ச்செய்தி சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாருங்கள், அதில் 37வது வசனம் பாருங்கள். அந்த பார்த்தீங்களா, முறுமுறுத்தவங்க குறை சொன்னவங்க என்ன செய்தாங்களா, வாதையில் செத்து போயிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கு தன்னுடைய சபைக்குள்ளே நம்ம குறை சொல்லுதல் முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்துருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறோம், நம்ம ஊரில் உலகத்தில் நிற்கலை, கல்யாணத்தில் நிற்கலை, காது குத்தில் நிற்கலை, அல்லது நமக்கு நிகழ்ச்சியில் திருமண காலத்தில் நிற்கலை. ஏதோ ஒன்று பேசிங்க எடுக்கிறதுக்கு வந்தவங்க போகிறவங்க வர்றவங்க பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிங்க எடுப்போம். ஆனால் அங்கே நிற்கலை, நாம் ஆலயத்தில் நிற்கிறோம். நீ எங்கே இருக்கிறன்றது நம்ம எப்பவுமே யோசிக்கணும். எந்த இடத்துல உட்காந்துருக்குறோம்? ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் தன்னுடைய எமே சொல்கிறாரு, அவர் முறுமுறுத்து குறை சொன்னபடினாலே கர்த்தர் அவள்கிட்ட விலகிட்டார். அதனால் நம்ம அநேக நேரம் ஜபம் பண்ணி மாற்ற வரலையே நினைக்கிறீங்க. சுபாவம் மாறல, ஜென்ம சுபாவம் மாறல. ஆரம்பத்தில் நம்ம உற்சாகமாக நம்ம ஜபம் பண்ணுறோம், வளர போல் இருக்கிறோம், மாற்றம் இல்லையே, விடுதலை இல்லையே. ஏன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்க நடுவில் இல்லார். நீ கர்த்தரை விட்டு பின்வாங்க, மனசில் ஜெபம் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுனா போதும். ஆண்டவரை விட்டு ஓய்வு நாள் அசட்டை பண்ணிட்டுனா போச்சு. அதில் கர்த்தருக்குரிய காரியங்களை பயம் இல்லாமல் செயல்பட்டுனா போச்சு. ஆண்டவர் நீ சரி வாசன் சொல்லுது, கர்த்தரை விட்டு நீ பின்வாங்கினபடினால் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா.
மோசே சொல்கிறாரு, இப்போ கூட ஆண்டு இருக்க மாட்டார்ப்பா, நீ ஏறாதப்பா போகாதுன்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறது, ஆண்டவருக்கு எனக்கும் ஆச்சு இந்த அவங்க ஏறி போகிறாங்க. போனவங்க பாதிப்பு தான் அடைஞ்சாங்க தவிர நன்மை காணலை. ஆதலால் இன்றைக்கு நாம் அவர் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியும், பைபிள் தெரியும், ஆண்டவர் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு போனீங்கன்னா பாதிப்படி நீயாக தான் இருப்ப. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆதலால் கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கினபடினாலே தேவன் அவர்களோடு இராத கர்த்தர் அவளை கைவிட்டுட்டார். ஆதலால் இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் கர்த்தரோடு இருந்தால் தான் நம்மோடு அவர் இருப்பார். நீ ஆண்டவர் தேடுதல் தான் இருக்குது. ஆண்டவரை தேடுவதில், ஆலயம் கூடுவதில், நிகழ்ச்சிகள் வைக்கும்போது அந்த நிகழ்ச்சி சேர்வதில், குடும்பத்தில் இருக்கும்போது குடும்ப ஜெபம் பண்ணுவதில், வேதத்தை திறந்து வாசிப்பதில், விசுவாசத்தில், பக்தி விருத்தியில் நீ ஈடுபடுவதில், அப்போ தான் மாற்றம் வரும். நீ எதுவுமே செய்ய ஆலயத்து வந்துட்டு போனால் மாற்றம் வந்துடாது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நமக்கு ஆலயத்தை வந்துட்டு மாற்றம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் குடிகாரனாக இருக்கிறான், எத்தனை பேர் பொய் சொல்கிறா இருக்கிறான், எத்தனை பேர் நம்ம ஏமாத்தினா இருக்கிறான், எத்தனை பேர் இன்னும் நம்ம பணத்துக்கும் பொருளுக்கும் உலகத்துக்கும் அடிமையாக இருக்கிறான். கிறிஸ்தவன் தான் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏன்னு கேட்டால் பார்க்கும்போது பார்த்தா பேசுவது நல்லாயிருக்கும், ஏசப்பா நல்லவர், பேசி இனிமையாக இருக்கும். ஆனால் நம்ம தன்னுடைய செய்கையில் என்ன செய்யணும் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணலாம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், மாற்றம் இல்லை. காரணம், கர்த்தரை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே விசுவாசத்தோடு நம்ம தேடுகிறவர்கள் இந்த காரியங்களெல்லாம் ஈடுபடணும். அப்போ தான் மாற்றம் வரும். அது ஈடுபடுறது வரைக்கும் மாற்றமே செய்யாது, வராது. அந்நிய பாஷை சும்மா ஓ ஆயுன்னு கத்துவோம், கிரியை இருக்காது. அம்மாவா இல்லையா? எல்லாம் நம்ம தன்னுடைய அந்நிய பாஷை நாம் மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் உற்சாகமாக காய் போ ஆய் ஓ எல்லாத்தையும் சத்தத்தை உயர்த்துவோம். ஓசையிடுற வெண்கலம் போல இருக்கும், கைத்தாளத்தை போல இருக்கும். கிரிகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இந்த பக்கம் சகோதரி மத்தியில் வாசிங்க. 5-7. அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை பார்க்குறோம், எசேக்கியேல். இவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். ஏன்னா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் அவன் எருசலேமை அரசாண்டானான். அதனால் 29 வருஷம் அரசாண்டு விக்கிர சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி போட்டு பாகால்களை நாசமாக்கி தேசத்தை சுத்திகரிக்கும்படியாக செய்து மனிதர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நடத்தினான். ஆதலால் சூனியக்காரர்கள், மந்திரக்காரர்கள், குறிசலர் தேசத்தில் இராதபடி கழிச்சு போட்டான். தேசத்தை சுத்திகரித்தான். அதோடு மட்டுமல்ல, அவன் தேவனை தேடுவதற்கான விதிமுறைகளை, வழிமுறைகளை அவன் செய்தான். அதனால்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்கள் 4 வசனம் பாருங்கள். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகஸ்தான் என்று பெயரிட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போது மோசே கூட அந்த வெண்கல சர்பத்தை எடுத்து மாட்டி வச்சுட்டு அத்தை கூட ஜனங்க தொழுதுட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஆட்சி சபையில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த கோளில் பாம்பு சுற்றி இருப்பது போல் பார்த்துருப்பீங்க படத்தில். இன்றைக்கி இருக்குது சபைகளில். ஆனால் அது தன்னுடைய எசேக்கியேல் என்ன செய்தான்? இது இருக்கவே கூட, இது ஒரு விக்கிரம்னு சொல்லி எடுத்து உடச்சி போட்டான். அது மோசே கொடுத்தது, அது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இதனால் அது விக்கிர ஆராதனைக்கு நான் ஏற்று நிற்பேன்னு சொல்லி உடச்சி போட்டான்.
ஆனால் அவன் தன்னுடைய தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா ஜீவானந்த ஐயா, ரொம்ப தூங்கப்படாது, கவனமாக இருக்கணும். அவருக்கு முன்னும் பின்னும் இருந்ததே இல்லையாம். ஏன்னு கேட்டால் அவ்வளோ நம்பிக்கை வச்சான் ஆண்டவர் மேலே. அவ்வளோ நம்பிக்கை வைத்தது அதில் மட்டுமல்ல, அவன் போகிறமெல்லாம் அவன் காரியங்கள் அனுகூலமாயிற்றதாம். கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணினாராம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். அவனுக்கு தேசத்து அசீரியா ராஜாவின் அதிகாரத்தை அவன் தள்ளிட்டான். பெரிய அரசு, அதாவது நம்ம தன்னுடைய அமெரிக்கா போன்ற அப்படிப்பட்ட நாடு, வல்லரசு நாடு, சாதாரணமான ஒரு தன்னுடைய இன்றைக்கி நம்ம ஒரு அமெரிக்க நாடு, நம்ம ஒரு நாட்டு மீது யுத்தம் பண்ணினாங்க. அந்த அதிபதி கூட பிடிச்சிட்டாங்க நேற்று சம்பவத்தில். அந்த நாட்டு பேர் எனக்கு சரியாக வரல. அந்த சின்ன நாடு, அந்த சின்ன நாடை அழிச்சிட்டு அந்த அதிபதியை பிடிச்சின்னு வந்துட்டாங்க நாட்டுக்கு. பாருங்கள், மேலே இருந்து வான்வழியாய் தாக்குதல் தாங்க முடியல அவங்களால. சின்ன நாடு தாங்காது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்ம தன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம தன்னுடைய பெரிய வல்லரசு நாடு படையெடுத்தா எந்த நாடும் நிற்காது இல்லையா? உக்ரைன் தாக்க முடியுதா? ரஷ்யாவுக்கு விரோதமாக எழும்பி தாக்கு பிடிக்க முடியுதா? முடியல. ரொம்ப கஷ்டம். ஜெலிசிஸ் அவர் அதிபதி ரொம்ப பாடுபடுறார், பயப்படுறார். இதுக்கு சமரசம் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கிட்ட முறையிடுறார். ஆனால் நம்ம தன்னுடைய ஜனங்கள் அழிகிறாங்க. இந்த எல்லாம் கட்டடம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் நம்ம இருக்கிற எல்லாம் சாம்பல் ஆகிட்டுக்குது. அப்புறம் எங்கே பண்ணுறது? ஜனமும் போச்சு, கட்டடம் போச்சு, எங்கே அது திரும்ப கட்ட முடியும்? ஆனால் தன்னுடைய இந்த பெரிய நாடு வந்தால் இப்படி அழிஞ்சு போயிடும். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைங்க, அசீரியா ராஜா அவனை எதிர்த்து வந்தான். அந்த அதிகாரத்தை அவன் தள்ளிட்டான். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. ஆதலால் அவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆதலால் அந்த தன்னுடைய இந்த எசேக்கியா போன இடமெல்லாம் வெற்றியை கண்டான். கூடுதலாக அவன் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, 1லேருந்து 5 வசனத்தை படிச்சிங்கன்னா, அங்கு தன்னுடைய வியாதிப்படுறான், மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் செத்து போய்டுன்னு சொன்ன போது கூட ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்று அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இப்போது கர்த்தர் தம் மனிதனோடு அவரோடு இருக்கும்போது அவர் வாழ்வு செழிக்கும், ஆயுசு நாட்கள் நீடித்து நிற்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் தேவன் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. ஆதலால் அதோடு மட்டுமல்ல, நாம் கர்த்தரோடு இருந்தோம்னா எத்தனை சத்துருக்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை நம்ம ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எத்தனை சோதனை இருந்தாலும் ஜெயம் பெறுவோம். ஆண்டவர் நமக்கு அந்த சோதனை ஜெயிக்க முடியாத பலனின் கிருபையும் தந்துடுவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னுடைய சாத்தானுடைய சதி ஆலோசனைகள், சதி திட்டங்கள் தவிடுபடி ஆக்கிடுவார். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதை வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்குள்ள இருப்பது பெரியவர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை சரி, நீ கர்த்தரோடு இருந்தால் இதெல்லாம் உனக்கு நடக்கும், நல்லது நடக்கும். நீ கர்த்தரை விட்டுட்டீன்னா நம்ம ஏற்கனவே இருந்த நிலையில் விட்டு இன்னும் பின்வாங்கி போயிடுவோம், பாதிப்பு வந்துடும். கூடுதலாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 18ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அல்லேலூயா. நாங்கள் ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவான சவுலை குறித்து தான் இங்கே வாசிக்கிறோம். சவுல் மேலே ஆரம்பத்தில் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளும்போது, சாமுவேலை சந்தித்துட்டு வரும்போது பரிசுத்தாவி நம்ம மேலே இறங்கினார். தீர்க்கதரிசியை பார்த்தான். பரிசுத்தாவின் இறங்கினார். அவன் தீர்க்கதரிசி சொன்னான், தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆனால் நம்ம தன்னுடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் ராஜ்யத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். கோலியாத்து மூலியமாக யுத்தம் நடந்தது. அந்த கோலியாத்து தாவீதை முறியடிச்சிட்டான், நமக்கு தெரியும். ஆனால் அது ஜனங்க ஸ்திரீங்க முறையாக பாடி வந்தாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ. இந்த வார்த்தை அவனுக்கு விசனமாக இருந்தது. அதுலேருந்து அது மனுஷனை காய்மாறுவாக பார்த்தான். அவனை குத்தி போடு வெட்டி போடுன்னு பார்த்தான் பாருங்கள். அந்த கொலைவெறி ஆவி வந்தது. அப்போ தான் சவுல் நேசிதார் அந்த ஆவியா சவுல் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை விளங்கிட்டு தான். இப்போ சவுலின் விடப்பட்ட கர்த்தருடைய பொல்லாத ஆவி அவன் மேலே இறங்கினாத வீட்டுக்குள்ளே என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கண்ணா. யோசித்து பாருங்களேன், பொல்லாத ஆவி வந்துக்குது, அவன் என்ன சொல்கிறான்? தீர்க்க தரிசனம். அது எப்படி நடக்கும்? யோசித்தீங்களா? அவன் மேலே பிசாசு இருக்குது, ஆனால் அவன் தீர்க்க சொல்கிறான். எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டுக்கிறீங்க, மூளையை செலவு பண்ணுங்கள் கொஞ்சமாவது. என்ன பண்ணுவேன்? எதுக்காக அவன் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? நல்ல ஆவி இல்லை அவங்ககிட்ட, அசுத்த ஆவி இருக்குது. அசுத்த ஆவி இருந்தால் நான் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். நான் இது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ எப்படி முடியுது? அவனுக்குள்ளே இருப்பது கள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் எல்லாம் சொல்கிறது நல்ல தீர்க்க தரிசனம் இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பார், எடியில் பிசாசு கிராஸ் ஆகியிருக்கும், அவ்வளோதான். அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு வேஸ்டாகப்படும். சில நேரங்களில் நம்ம சொல்கிற காரியங்கள் எல்லாம் மனசுக்கு சஞ்சலமாக ஆகிடும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்கும். ஒரு அம்மாவுக்கு ஒரு ஐயா தீர்க்கதரிசனம் சொன்னார். அவர் நம்ம ரொம்ப அவங்களுக்கு உலக காரியங்களில் ஈடுபடுவதில் ரொம்ப ஆசை. அந்த அம்மாவுக்கு ஒன்று சொன்னார், அம்மா நீங்கள் இந்த வருஷத்தில் இன்னும் 3 மாதத்தில் பெரிய கார் வாங்கிடுவீங்க. அவங்க வீட்டுக்காரவங்க ரொம்ப சந்தோஷம். அப்படியா, நல்ல சந்தோஷம் ஐயான்னு ஐயாவுக்கு நல்ல காணிக்கையை கொடுத்துட்டு ஜம்மிட்டு எங்களை ஆசீர்வதிங்க ஐயா ஜம்மிட்டு வந்தாங்க. 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, காரே இல்லை. போய் கேட்குறாங்க, ஐயா 3 மாதம் 6 மாதம் ஆச்சுன்னு. நீ சரியாக ஜெபம் பண்ணல, போய் ஜெபம் பண்ணு. ஆனால் அவர் சொன்னார், இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே நீ வாங்கிடுவேன்னு. வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால் தன்னுடைய அந்த நேரத்துக்கு ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் தீர்க்கதரிசனம் சொல்லமானால் அது மனிதர்களை திருப்திப்படுத்தும் சுயத்தில் வந்த ஆவி. அதோடு மட்டுமல்ல, இன்னும் அதிகமாகி போனால் அது கள்ள தீர்க்கதரிசனமாகி மாறிடும். அதனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று சொன்னால் அதில் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அல்லேலூயா. நம்ம அருண் ஒரு காரியம் சொன்னார். அவர் வரும்போது வண்டியில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு வந்தார். அவர் இங்கே வந்து வாக்குத்தத்தத்திற்கும் அதே வசனத்தை எடுக்கிறார். சொல்கிறார், கர்த்தர் முன்கூட்டி என்கிட்ட பேசிட்டார், ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அந்த பார்த்த அந்த வசனம் தான் இவன் வாக்குத்தத்தம் வந்துருக்குது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இப்போது ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொன்னார்னா அது நடக்கும். அல்லேலூயா. சொல்ல நடக்காது. அப்போ ஆண்டவர் சொன்னார் என்பதற்கு நாம் என்ன காரணம்? கர்த்தர் நம்ம கொடுக்குறார் என்பதுக்கு உறுதிப்படுத்துகிறார் வசனத்தை கொடுத்து. அதனால் இங்கே நம்ம வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. அவன் தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ராஜ்யத்தை காப்பாற்றும்படியாக, தன் பிள்ளைகளுக்கு தன் ராஜ்யத்தை கட்டும்படியாக சுயத்திலே அவன் செயல்பட்ட அவன் ஒரு நாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவில் பாதிக்கப்பட்டான். பாதித்தது மட்டுமல்ல, அவன் கொலை செய்ய முடியாத கொலைவெறி ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. தாவீது தன் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்கும்போது
எப்போதும் செய்கிறபடி அவன் செய்து கொண்டிருக்கும்போது அவன் ஈட்டி எடுத்து சோரோட குத்தி போடுன்னு சொல்லி 2 முறை எழுந்தான். 2 முறை அவன் தப்பித்தான். அப்போ தான் சவுல் நினச்சான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை அழிக்கும்படியாக முயற்சித்தால் கூட அழிக்கவே முடியாது. எவ்வளோ மந்திர தந்திரமான காரியங்கள், எத்தனை சதி ஆலோசனைகள், எத்தனை போராட்டங்கள், வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தரும் கூட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரும் கூட இருக்கணும். இது இருந்தால் வாய்க்க தாவிது பாருங்க. அது தன்னுடைய அவன் அதை எதிர்பார்க்கல, அவன் குத்துவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் எப்போதும் நல்லவன், அவன் இப்படிப்பட்ட சம்பவம் ஏற்படுது தான் முதல் முறை ஏற்படுகிறது. அதனால் அந்த ராஜா சமூகத்தில் ராஜா அரண்மனையில் இருக்கிறான், அவங்க வீணையை வாசித்து கொண்டு இருக்கிறான். அவருக்கு இனிமையாக, காதுக்கு இனிமையாக அவன் வாசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வாசித்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஈட்டி தூக்கின்னு செய்கிறாரு, குத்துறாரு. ஆனால் அவன் 2 புறமும் எச்சரிக்கப்பட்டு விலகி போயிட்டான். அப்போ தான் நினச்சார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல பாருங்கள், அவன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்று பாருங்கள். அடுத்த வருஷம் பாருங்கள், 13 பாருங்கள். ம் 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 அல்லேலூயா. பாருங்கள், இதில் 12 வசனம் பாருங்கள். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்றும் நேசிதாராம். சவுல் கண்டு பயந்தானான், தன்னை விட்டு ஆண்டு விலகிட்டாருன்னு அவனாவது தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கு நாம் தேவன் நம்மை விட்டு விலகுவது காரணம்னா நாம் செய்கிற பேசுகிற காரியங்கள், எண்ணங்கள் சரியில்லைனா. அவன் பாருங்க, அவன் ராஜா வந்துட போகிறான்னு எரிச்சல். அவன் ராஜா எப்படி வர முடியும்? ராஜா வந்தால் கூட இவனுக்கு கீழே தான் இருக்க முடியும், நடைமுறையில் நடக்காது. ஆனால் அவனுக்கு என்ன பயனா, நம்மளே கொன்று போட்டு அவன் ராஜாவாயிட போகிறான். அது நடக்காத ஒரு காரியத்தை நடக்கும் என்று யோசித்தான். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தேவனால் விடப்பட்ட பொல்லாத அவன் கலந்து கொண்டிருப்பதனால கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தது. கர்த்தர் விட்டு விலகினார் என்பதை குறித்து சாகர வரைக்கும் நினச்சான். ஆண்டு நம்மோடு இல்லை. ஒரு முறை கடைசியாக யுத்தம் நடக்கும்போது அவர் ஆண்டு விடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய அவன் ஆண்டவத்தில் வந்து பதில் கேட்கும்படியாக கொண்டு வந்து ஆண்டவத்தில் பதில் கேட்குறான். எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு. கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கல. அதனால தான் அவன் எங்கே போனான்? சூனியக்காரி இடத்துக்கு போனான். அதனால் தன்னுடைய அருமையானவர்களை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம விட்டு விலகும்போது எந்த காரியத்தில் நமக்கு வெற்றி வராது. நாம் நினைப்போம், நல்லா நம்ம பணம் இது அதுக்கு இது நாம் செஞ்சிடலான்னு. செய்யவே முடியாது இல்லையா? எவ்வளோ பெரிய காரியம்னாலும் செய்ய முடியாது, மாற்றம் வராது. ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம் வெற்றியாக மாறாது. ஆண்டவர் நம்மை தன்னுடைய இந்த காரியத்தில் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய கர்த்தர் தாவீது கூட இருக்கும்போது எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆனால் சவுல் விட்டு போகும்போது அவனுக்கு துன்பமும் இடுக்கமும் சூழ்நிலை வந்தது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு விலகும்போது மாற்றங்களும் செய்யாது, வராது. நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது தான் நமக்கு மாற்றம் செய்யும். இந்த ஆண்டில் நம்ம ஆண்டவரோடு இருப்போம், கர்த்தருக்கிற பக்தியாக தேடுவோம், ஆண்டவர் நினைப்போம் என்று நீ தீர்மானித்தா தான் மாற்றம் வரும். தீர்மானிக்க வரையாத வரைக்கும் சவுளை போல நிலையாட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். நல்லா அவி போயிட்டு கட்டாவி பிடிச்சிக்குவோம். கட்டாவி பிடிச்சிட்டுனா பார்க்கும், இங்கே அங்கேயும் ஜோசியம் பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு சபையில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுவாங்க? நீ சரியாக இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, சரியில்லாத ஆளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? விசாசு பிடிச்சிக்கிட்டு அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில் விற்கிற ஆராதி கொண்டு போயிட்டு எங்கேயாவது குறிமேடை கொண்டு போயிட்டு அங்கே தான் போய் பார்க்கணும். இப்போது நம்ம தன்னுடைய தேவனே உனக்கு எதிர்பார்ப்பா மனுஷன் நம்ம என்ன செய்வான்? அல்லேலூயா. மனுஷன் கையில் விழுந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம், கர்த்தர் கையில் விழுந்தால் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில்
அசட்டியோ கவனக்குறைவோ அல்லது நமக்கு இந்த மாதிரி முறுமுறுக்கிற காரியங்களோ அல்லது எண்ணத்தில் சிந்தனை வேறுபாடோ நினச்சின்னா உனக்குள்ளே இருக்கிற நல்ல ஆவி போயிடும், கெட்ட ஆவி உள்ளே வந்துடும். அல்லேலூயா. அதுக்கு தான் எப்போது நினைக்கும் போது நல்ல காரியத்தையே என்ன செய்யணும், நினைக்கணும். எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பத்தாவது வசனம். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? இதெல்லாம் எங்கே ஊருப்பட போகுது? ஆரம்பத்தில் முடிச்சு முதல் வாரத்திலேயே முடிச்சுன்னா உனக்கு வாக்குத்தத்தம் எங்கே தெரிய போகுது? சொல்லு, வாயத்தரன்னு சொல்லு. அதுக்கே அதில் பெருமை அவனுக்கு, ஆவிக்குரிய பெருமை அவனுக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேன்னு. அதில் ஒரு பெருமை தெரியும், சொல்ல மாட்டேன் இல்லையா? நம்ம தெரியும்னா என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லணும். சொல்லணும்ல. இல்லை அதான் இப்போ கேட்கலாம் பரவாயில்ல. கேட்குறாங்கன்னா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்ம மேலே பழிக்கணும்ல. அதில் 10வது வசனம் பாருங்கள். 18:10 என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை அவர்களுக்கு செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். வாக்குத்தத்தம் கொடுத்தல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பலிக்காதபடிக்கு மனம் மாறுவன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்குரிய காரியங்களில் நீங்கள் கர்த்தரோடு இல்லை, நான் மனம் மாறுவன்ற. அதாவது உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பலிக்காது. நான் சொல்லலம்மா, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்ல, என் சத்தத்தை கேளாமல் போனான், என் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனான், நான் மனம் மாறுவேன். நன்மை செய்வேன்னு சொன்னேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். இந்த ஆசீர்வாதம் அவள் பலிக்காதபடிக்கு நான் மனசு மாறுவேன். ஏன்னா ஆண்டவருக்கு கர்த்தர் சில நேரத்தில் சொல்லிட்டார், அவள் தான் ஆண்டு சொல்லிட்டார், இதில் வாக்கு மாற மாட்டார். இல்லை, சில நேரத்தில் அவர் சொல்லி வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தங்கள் மாறாது, நம்ம செய்கை தான் மாறும். வாக்கு தத்தங்கள் என்றைக்கும் மாறாது. அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அது ஜீவனுள்ள வார்த்தைகள் பலிக்கும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தன்னுடைய இந்த வாக்கு தத்தத்துக்கு முரண்பாடாய் நம்ம நடப்போமானால் அது நமக்கு நிச்சயதான் பலிக்காதான். அதில் பாருங்கள், அதில் 11 வாசிங்க. இப்பொழுதும் உட்காந்துங்கிற சேரில் உட்காந்துங்கள கம்மன் வாசிங்களேன். ம் 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 ஐயோ ம் 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 அந்த பக்கத்தில் இருக்க 13 12 ம் 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 லேவராணி ம் ம்
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய, நான் அந்த ஜனத்துக்கு நம்ம இவர்களை பொல்லாத வழி விட்டு திரும்பலையாம், இவர்கள் தன் சுய காரியங்களிலே வெறுக்கலையாம், ஆதலால் அவர்களுக்கு மாற்றம் காணாமலே என்ன செய்தான் சொல்லுங்கள், மாற்றத்தை காணாமலே போயிடுச்சான். அப்போ காரணம் அவங்க ஆண்டவரை விட்டு, அதாவது பொல்லாத வழியை விட்டு அவங்க திரும்பலையாம். இப்போ நாம் இன்னும் நமக்கு மனசு மாறாத அப்படியே இருப்போமானால், அதாவது ஒப்பு கொடுக்காமல் இருப்போமானால், நம்ம கிரிகள் எல்லாம் நம்ம ஒன்று கூட நமக்கு ஆண்டு வாக்கியம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாதவர்களையும் பார், அவர் குறித்து ஆண்டவர் குறித்து விசாரிக்காமல் போகிறவங்க என்ன செய்கிறாராம், சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஈஸியாக நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு யுத்தம் முடியாது, ஓயாது. அல்லேலூயா. ஆதலால் கர்த்தரை தேடாமல் இருந்தாலும் ஆபத்து, கர்த்தரை விட்டு பின்வாங்கினாலும் ஆபத்து. ஆதலால் கர்த்தர் என்ன செய்வாராம், நம்ம இவ்விடத்தில் இராதபடிக்கு நம்மை அவர் சங்காரம் பண்ணுவாராம். இப்போது நம்ம கர்த்தரை தேடாதவர்கள், பின்வாங்கி போனவர்கள் என்ன நிலைமை ஆகும் கேட்டால், ஆயுசு குறைவு, தீர்க்காயுசு கிடையாது, குறைவு. அதனால் நமக்கு கர்த்தரை தேடாதவர்கள், பின்வாங்கினவர்கள், ஆண்டவரை குறித்து விசாரிக்காதவர்கள், அவர்கள் எல்லாம் ஆலயத்து ஒரு காரியங்களில் ஈடுபடாதவர்கள், அவருடைய ஆயுசு நாட்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா என்ன செய்யும்? அவங்க ஆயுசு நாட்கள் கர்த்தர் எவ்விடத்தில் இராதபடிக்கு என்ன செய்வாராம், சங்காரம் பண்ணும். வசனம்லாம் பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறாரு. இப்போ ஏன்னா நாம் நினைப்போம், நம்ம ஆழித்து வரலன்னா என்னக்குது, பணம் வருதா பாரு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நாளைக்கு வாழ்க்கை நிலைக்காது, சீக்கிரத்திலே ஆயுஷ் நாட்கள் முடிஞ்சு போயிடும். அதில் நான் சொல்லலாமா, பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தர் விடத்தில் இல்லாதபடிக்கு என்ன செய்வாராம், சங்காரம் பண்ணுவன்றார். இப்போது ஆண்டவர் சில நேரத்தில் நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்குரிய காரியங்கள் பயம் இல்லாமல் கர்த்தரை மனசில் பின்வாங்கிறது, அல்லது ஆழித்து வராமல் நிற்பது, அல்லது கர்த்தருக்குரிய காரியங்களை பயம் இல்லாமல் செயல்படுவது, ஒப்பு கொடுக்காமல் பொல்லாத வழி விட்டு மனதிரும்பாமல் இருப்பது, கர்த்தருக்குள்ளே காரியங்களை உற்சாகம் இல்லாமல் நிர்விசாரமாக இருப்பது, அல்லது முரட்டாட்டம் பண்ணுவது, கீழ்ப்படியாது இருப்பது, அல்லது சில காரியங்களிலே எதிர்த்து நிற்பது, சில காரியங்களை குறை செல்வது, சில காரியங்களிலே கர்த்தருக்கு முரண்பாடாய், சபைக்கு முரண்பாடாய் செயல்படுவது, சில காரியங்களில் சபையில் துர்ச்செய்தியை பரப்புவது, இதெல்லாம் பேராபத்து. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பேராபத்து. கர்த்தன் கூட இருக்க மாட்டார். ரெண்டாவது, இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவாராம். இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்களை என்ன செய்கிறோம், ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தணும். நீ உலகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இருக்கணுமே, ரொம்ப நாள் இருக்கணுமே. கடைசியில் பாவம் அவன் நமக்கு ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டம் இல்லை? கடைசியில் சர்ச்சில் கூட வர மாட்டாங்க, சர்ச்சில் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன யோசிப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்கனால போய் பார்த்துட்டு அப்படி வந்துடுவாங்க தவிர ஈடுபட மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். 1 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், கடைசி வசனம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் கர்த்தருடைய கிறிஸ்துவனுடையவங்க. கிறிஸ்தவன்னு சொல்கிறோம். கிறிஸ்தவங்க சொன்னால் நாம் தேவனுடையவங்கள் என்று நாம் எப்போதுமே மறந்துடக்கூடாது.
நாம் கர்த்தருக்குரியவர்கள். அல்லேலூயா. முடிக்கலாம். வேதம் நமக்கு சொல்கிறது, நீ கர்த்தரோடு இருந்தா சொல்லுங்கள், அவனு இப்போ நீ கர்த்தரை விட்டுட்டுனா அவனை விட்டுட. கொடுத்த வாக்கு தத்துவம் நீ சரியாக செயல்படலனா என்ன ஆகும்? மனம் மாறுவன்றார் இல்லையா? மனம் மாறுவன்றார். நீ கொடுத்த வாக்கு தத்துவனுக்கு பழிக்காதப்ப நீ பொல்லாத வழி விட்டு திரும்பலை, இன்னும் கிரிகள் சரியில்லைன்னா மனம் மாறுவன்றார். அதுக்கு மேலே பழிக்காதுன்றார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு விலகுறவர், தேடுகாதவர்கள், பின்வாங்கி போனவர்கள், அதாவது கர்த்தரை குறித்து விசாரிக்காதவர்கள், நிர்விசாரமான ஆட்கள், பயம் இல்லாமல் இருக்கிற ஆட்கள் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவென்றார். ஆதலால் நம்ம கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கேட்டோம், எச்சரிப்பின் வார்த்தையும் கேட்டோம், ஆலோசனை கேட்டோம். நீ புத்திமானே நடக்கணும்னா நீ செய். நியாயப்பெருமாள் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு, அப்போது உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், நீ புத்திமான நடந்து கொள்வேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் வாக்கு தத்துவம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்போ ஆண்டு சொன்னல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து சொல்கிறார் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ என்னோடு இருக்கணும், என் கூட இருந்தால் தான் நல்லது. நீங்கள் உலகத்தோடு மற்ற காரியத்தோடு ஆண்டை விட்டு விலகிட்ட கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தை நம்ம மேலே பழிக்கும். அவர் சொல்லிட்டாரு, வாக்கு மாற மாட்டாருன்றதில்லை, சில நேரத்தில் மனம் மாறுவார். ஆதலால் நம்ம தன்னுடைய அது நம்ம மேலே வாக்கு தத்தங்கள் பழிப்பதும் பழிக்காதிருப்பதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, ஆண்டவர் கையில் இல்லை. ஆண்டு கொடுத்துட்டார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன்றாரு. ஆனால் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவன் பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும் அவர். ஆனால் யார் ஆசீர்வதிச்சிட்டாரு? யாக்கோப்பை. சூழ்நிலை மாறி போச்சு, அம்மாவும் இல்லையா? அப்போது ஆசீர்வாதத்தை அவன் தான் முதல் பங்கு உள்ளவன். அவனுடைய ஆசீர்வாதம் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்தாச்சு. இப்போ அதை போல் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்கிறாரு, நாம் சரியில்லைன்னா இன்னொருத்தருக்கு போயிடாது. யார் சரியாகிறாங்களோ அவங்க மேலே படிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் சொல்லுவோம், இந்த ஆண்டில் நான் கர்த்தரோடு இருப்பேன். வாய்த்தன்னு சொல்லுங்கள், நான் கர்த்தரோடு இருப்பேன். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், நான் கர்த்தரோடு இருப்பேன், அவர் என்னோடு இருப்பார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் அவர் நியாயப்பெருமானத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நான் கை கொள்ளும்படி கவனமாக இருப்பேன். அவையில் இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்பேன். நான் புத்திமான நடப்பேன். நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறவர். என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுகிறவர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், என் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, எல்லாருடைய முழங்கால் படியிடுவோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.